முதலமைச்சர் ஸ்டாலின் தடை ஆணை நீக்கியதால் தூத்துக்குடி பகுதியில் உள்ள 151 பயனாளிகளுக்கு பட்டா அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் பட்டா கோரி பெறப்பட்ட மனுக்களில் முதல் கட்டமாக 151 பயனாளிகளுக்கு பட்டாக்களை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் வழங்கினார். தூத்துக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 9 நடைபெற்ற பட்டா கோரி விண்ணப்பிக்கும் முகாமில் மொத்தம் 3500 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் முதல் கட்டமாக பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் தலைமை வகித்தார். கோட்டாட்சியர் பிரபு வரவேற்புரையாற்றினார். விழாவில் தாசில்தார் முரளிதரன் முன்னிலை வகித்தார். வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த பயனாளிகளில் முதல் கட்டமாக 151 பேருக்கு பட்டாக்களை வழங்கி பேசுகையில், கடந்த பிப்ரவரி மாதம் 9 வாங்கப்பட்ட மனுக்களுக்கு முதல் கட்டமாக 151 நபர்களுக்கு பட்டா வழங்குகிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் 145 பேருக்கு எல்லா பணிகளும் முடிந்து வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. பட்டா வாங்க வந்திருக்கும் அனைவரும் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்பதை என்னால் அறிய முடிகிறது. அதுபோல் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்முடைய கலெக்டரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த 9 3500க்கு மேல் மனு வந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு பணியை தொடங்கிய போது அதை நல்ல முறையில் செய்து கொடுத்து விடுவோம் என்று கலெக்டர் தெரிவித்தார். அதற்கு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு பட்டா வழங்குவதற்கு பணிகளை வேகப்படுத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000 மனுக்கள் வரை எல்லா பணிகளும் ஓரளவு முடிந்துள்ளது. இன்னைக்கு 151 பேருக்கு கொடுக்கிறோம். இன்னும் வரும் வாரங்களில் 145 பேருக்கு கொடுக்க இருக்கிறோம். அதுபோக நம்முடைய பல பகுதிகளில் கலெக்டர் அரசு புஞ்சையாக இருக்கிற சில இடங்களையும் வகைப்படுத்தி சிலருடைய இடங்களில் அரசு அவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படும் வகையில் அவையெல்லாம் நம்முடைய கலெக்டர் சீர் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதுபோல உரிமையாளர் பெயர் இல்லாமல் துறை மூலம் வழங்கப்பட்ட இலவச பட்டா, பிற நம்முடைய வருவாய்த்துறை மூலம் கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவச பட்டா, எந்த உரிமையாளர் பெயர் நமக்கு கணக்கில் இல்லாமல் இருக்கு, அது குறித்து ஆர்டிஓ நடவடிக்கை எடுத்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம டவுனில் 11,700 உரிமையாளர்களுக்கு அவருடைய உரிமையாளர் விவரம் இல்லாத ஒரு பட்டா இருக்குது. அதனால் எல்லாமே இப்பொழுது நம்முடைய கலெக்டருடைய சீரிய முயற்சியின் மூலம் குறிப்பிட்ட சிறப்பு குழு அமைப்பு எல்லாம் நமக்கு ஒரு விடிவு காலமாக நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய கலெக்டருக்கு எவ்வளவு வேகமாக செயல்படுகிறார். நானும் 3 வருஷமாக கத்திக்கிட்டே இருந்தேன். 4 வருஷமாக வேலை நடக்கலை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு உத்தரவு போட்டதனால் மிக வேகமாக வேலை நடப்பதற்கு கலெக்டருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல நம்முடைய பல பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருக்கின்ற அந்த குடியிருப்பு மனைகளுக்கு இப்பொழுது முதலமைச்சர் பட்டா வழங்கி உத்தரவு போட்டுள்ளார். ஒரு இடத்தில் 1.5 சென்ட் 2 சென்டில் குடியிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட வருமானத்தில் உள்ள மக்களுக்கு அதை வரன்முறை செய்து கொடுப்பதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தூத்துக்குடி மாநகராட்சி, கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள இடங்களில் இருந்த அந்த தடை இன்றைக்கு விலக்கு அளிக்கப்பட்டு தடை ரத்து செய்யப்பட்டு ஒரு சிறப்பு ஒன் டைம் GO அரசாணை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். அதன் மூலம் பணிகள் விரைவாக நடைபெறுகிறது. அதுபோல இந்த மனுக்களில் பெயர் திருத்தம், பெயர் மாற்றம் கொடுத்திருக்காங்க. அப்பா பெயரில் உள்ள சொத்தை சப்டிவிஷன் பண்ணி கேட்டு இருக்காங்க. அப்புறம் பெயர் மாற்றம் கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த மனுக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக சேவை மூலம் விண்ணப்பம் செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அதுக்கும் இங்கு வந்து கொடுத்திருக்கிறீர்கள். மனுவை நீங்கள் தனியாக அதை விண்ணப்பம் பண்ணலாம். நான் அந்த மனுதாரருக்கு எல்லாம் எடுத்து ஃபோன் பண்ணி விவரம் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். நிறைய குடியிருக்கிற இந்த வீட்டு கணினி பட்டா வழங்குறது மட்டும் நாங்கள் சிறப்பு கவனம் எடுத்து வருகிறோம். ஒரு நாளைக்கு சேவை மையத்தில் 3,50,300 அப்லோடு பண்ண முடியுது. எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணி ஏற்றுக்க அங்கே என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்து இது பண்ணி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் ரெடி பண்ணி வருவாய்த்துறைக்கு
நம்ம கொடுத்து சரி பண்ணுறோம். அதனால் ஒரு நாளைக்கு 300 தான் பண்ண முடியும். மற்ற மனுக்களுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை உரிய விவரம் சொல்கிறேன். அதேபோல் மில்லர்புரம், எட்டயாபுரம் ரோடு, ராஜீவ் நகர் பகுதியில் உள்ள ஹவுசிங் போர்டு குடியிருப்புகளுக்கும் நிறைய குறைகளை தீர்க்க வேண்டியிருக்கிறது. அதிலும் கலெக்டர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறேன். அது சம்பந்தமாக முதலமைச்சரும் அந்த துறை அமைச்சருமான முதுசாமி அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். இதே மாதிரி இருக்கிற இடத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ராஜீவ் நகர் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 தேர்தல் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கும் 6 மாதத்தில் தருகிறேன் என்ற உத்தரவாதம் கூறியிருக்கிறேன். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் எந்த ஊரிலும் இல்லாத அளவிற்கு இருக்கிறது. நம்முடைய ஊரில் தான் முறைப்படுத்தப்படாமல் இருப்பதால் நிறைய பேர் கல்வி கடன் வாங்க முடியாமல், பேங்க் லோன் வாங்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம் என்று வருகின்றனர். கணினி பட்டா என்பது அரசு உதவி செஞ்சிருக்கும். அது முக்கியமானது. இனியாகவும் ஈஸியாக விற்க முடியாது. கணினி பட்டா வாங்கிட்டோம் என்றால் நம்முடைய இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு தான். நிச்சயமாக அத்தனை பேருக்கும் கணினி பட்டா வழங்குவதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். இந்த நிகழ்வில் தாசில்தார் முரளிதரன், துணை தாசில்தார் முருகன், தலைமை நில அளவியர் முத்துலட்சுமி, கிராம நிர்வாக அலுவலர்கள் கணேசமூர்த்தி, சேர்மல்லதா, பாலமுருகன், பிரேமலதா, மீனாட்சி, நட்டார் செல்வம், மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகர பொறியாளர் அணி துணை செயலாளர் அன்பழகன், துணை மேயர் ஜெனிட்டா, மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், மண்டல தலைவர் நிர்மல்ராஜ், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அபிராமிநாதன், ரமேஷ், கவிதா தேவி, துணை அமைப்பாளர்கள் அருணாதேவி, மாநகர அணி அமைப்பாளர்கள் ஜீவன் ஜேக்கப், அருண் சுந்தர், துணை அமைப்பாளர்கள் ரவி, செந்தில்குமார்,